மிக முக்கியமான ஒரு சட்டசபை. அதுல முதல் முறையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் வந்திருக்கிறேன். எனவே கேப்டன் பிளெஸிங்கோட, தமிழ்நாடு மக்களோட பிளெஸிங்கோட, என்னுடைய வாழ்த்து நான் இன்னைக்கு பிளெஸிங்கோட உள்ள போயிருக்கேன். என்னுடைய உறுதிமொழியை நான் ஏற்றிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கேன். இனிமேல் நிச்சயமாக நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நான் பேசுவேன். வந்துட்டு ஒரு 3 கையெழுத்து போட்டிருந்தாங்க நேத்துக்கு. அந்த ஒரு கையெழுத்துல 200 யூனிட் நாங்க எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா அன்கண்டிஷனலா கொடுப்போம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா ஆல்ரெடி இப்ப கண்டிஷன்ஸ் விட்டுருக்காங்க. அதாவது 500 யூனிட் இருந்தா தான் 200 யூனிட்டுக்காக நாங்க ஃப்ரீயா கொடுப்போம். அதுக்கு மேல இருந்தா 100 யூனிட் தான் ஃப்ரீயா கொடுப்போம். அதுவும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை only by monthly there will be a condition அப்படினு சொல்லிருக்காங்க. DMK and others have also questioned the same. How do you see these promises, because one by one the strings are getting untied? So yesterday only he took his position as a CM. Let us give time for him, okay, because yesterday he signed for 3 issues. So I first of all, this is the first day. So my hearty wishes for him. After that I will comment on it. சட்டப்பேரவையில பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படி பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு சட்டமன்றத்தில் கூட்டம் நடக்கும்போது நீங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவா வாக்களிப்பீங்களா? நான் சார்ந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில தான் நான் வாக்களிப்பேன். அந்த வகையில் நான் என் கூட்டணிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பேன். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. The Chennai Silks in Mega Summer Sale. மிக முக்கியமான ஒரு சட்டசபை. அதுல முதல் முறையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் வந்திருக்கிறேன். எனவே கேப்டன் பிளெஸிங்கோட, தமிழ்நாடு மக்களோட பிளெஸிங்கோட, என்னுடைய வாழ்த்து நான் இன்னைக்கு பிளெஸிங்கோட உள்ள போயிருக்கேன். என்னுடைய உறுதிமொழியை நான் ஏற்றிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கேன். இனிமேல் நிச்சயமாக நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நான் பேசுவேன். வந்துட்டு ஒரு 3 கையெழுத்து போட்டிருந்தாங்க நேத்துக்கு. அந்த ஒரு கையெழுத்துல 200 யூனிட் நாங்க எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா அன்கண்டிஷனலா கொடுப்போம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா ஆல்ரெடி இப்ப கண்டிஷன்ஸ் விட்டுருக்காங்க. அதாவது 500 யூனிட் இருந்தா தான் 200 யூனிட்டுக்காக நாங்க ஃப்ரீயா கொடுப்போம். அதுக்கு மேல இருந்தா 100 யூனிட் தான் ஃப்ரீயா கொடுப்போம். அதுவும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை only by monthly there will be a condition அப்படினு சொல்லிருக்காங்க. DMK and others have also questioned the same. How do you see these promises, because one by one the strings are getting untied? So yesterday only he took his position as a CM. Let us give time for him, okay, because yesterday he signed for 3 issues. So I first of all, this is the first day. So my hearty wishes for him. After that I will comment on it. சட்டப்பேரவையில பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படி பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு சட்டமன்றத்தில் கூட்டம் நடக்கும்போது நீங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவா வாக்களிப்பீங்களா? நான் சார்ந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில தான் நான் வாக்களிப்பேன். அந்த வகையில் நான் என் கூட்டணிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பேன். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.